ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு பாவகர்மமும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செய்த பாவகர்மங்கள், அதாவது விகர்மங்களை வென்றவர்களாக விகர்மா ஜீத் ஆகி புதிய சகாப்தத்தை, அதாவது புதிய உலகத்தை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா எப்படி சத்தியமான ஆசிரியராக, சத்தியமான குருவாக இருக்கிறார், அதுபோல குழந்தைகளும் உண்மையான ஆசிரியராகவும் குருவாகவும் ஆகி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும்னு சொல்கிறாரு. அடுத்தது, சத்தியங்கிற படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது என்பதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். காமம், கோபம் போன்ற விகார குணங்கள் இருந்தது என்றால் அதை தெய்வீக குணங்கள் என்று சொல்ல மாட்டோம். உலகத்தில் பக்தியினுடைய பலனை பகவான் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், பக்தியினுடைய பலனை பகவான் தான் கொடுப்பாரு. ஆனால் எப்போது கொடுப்பார், எப்படி கொடுப்பார் என்று நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆதி காலத்திலிருந்து நடந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. சரி, ராவணனை எப்பொழுதிலிருந்து எரிக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் பரம்பரையாக நடந்து வருதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நம்ம மிக சரியான முறையில் புரிய வைக்க வேண்டும். இது போல பல நல்ல விஷயங்களை எல்லாம் பாபா இன்றைய முரளியில் சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. 6/8/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, இப்போது பாவ கர்மங்கள், அதாவது விகர்மங்கள் செய்வதை நிறுத்திவிடுங்கள். ஏனெனில் இப்போது நீங்கள் விகர்மாஜீத், அதாவது விகர்மங்களை வென்று புதிய யுகத்தை, அதாவது சகாப்தம் தொடங்க வேண்டும். கேள்வி: ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த ஒரு விஷயத்தில் தந்தையை பின்பற்றுவது மிகவும் அவசியம்? பதில்: தந்தை எப்படி தானே ஆசிரியராகி படிப்பிக்கின்றாரோ அதுபோல தந்தைக்கு சமமாக ஒவ்வொருவரும் ஆசிரியராக வேண்டும். எதை படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் படிப்பிக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியரின் குழந்தைகள், ஆசிரியர்கள் சத்குருவின் குழந்தைகள், சத்குருவாகவும் உள்ளீர்கள். நீங்கள் உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நீங்கள் சத்தியத்தின் படகில் இருக்கிறீர்கள். உங்களின் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்க முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களிடம் கேட்கின்றார், ஏனென்றால் இது புது ஞானமாகும். மனிதரிலிருந்து தேவதையாகக்கூடிய புதிய ஞானம் அல்லது படிப்பு இது. இதை உங்களுக்கு படிப்பிப்பவர் யார்? ஆன்மீக தந்தை பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளாகிய நமக்கு படிப்பிக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இதை மறக்கக்கூடாது. அவர் தந்தையாக இருப்பவர், பின் படிப்பை சொல்லிக் கொடுப்பதால் ஆசிரியராக ஆகிவிட்டார். நாம் படிப்பதே புதிய உலகத்திற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயம் இருக்க வேண்டும். புதிய உலகிற்காக படிப்பிப்பவர் தந்தைதான் ஆவார். முக்கிய விஷயமே தந்தையுடையதாகும். தந்தை பிரம்மா மூலமாக நமக்கு இந்த கல்வி அறிவை கொடுக்கின்றார். யார் மூலமாவது கொடுப்பார் அல்லவா? பகவான் பிரம்மாவின் மூலமாக ராஜயோகம் கற்றுத்தருகிறார் என்று பாடப்பட்டுள்ளது. பிரம்மாவின் மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அந்த தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை. இப்போது இருப்பதே கலியுகமாகும். எனவே சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பது நிரூபணமாகிறது. சொர்க்கத்தில் தேவி தேவதா தர்மத்தவர் மட்டுமே இருப்பர். மற்ற இவ்வளவு தர்மங்கள் அனைத்தும் இருக்கப் போவதில்லை, அதாவது அழிந்துவிடும். ஏனென்றால் சத்யுகத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கின்றன. இப்போது பல தர்மங்கள் இருக்கின்றன.
இப்போது தந்தை மீண்டும் நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். ஏனென்றால் இப்போது சங்கம யுகம் உள்ளது. இது மிகவும் புரிய வைப்பதற்கு எளிதான விஷயமாகும். திருமூர்த்தி படத்திலும் காட்டுகிறோம், பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்று. எதனுடைய ஸ்தாபனை? கண்டிப்பாக புதிய உலகத்தினுடையதாகத்தான் இருக்கும், பழைய உலகத்தினுடையதாக இருக்காது. புதிய உலகில் இருப்பவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகள் தான் என்ற நிச்சயம் குழந்தைகளுக்கு உள்ளது. ஆக நாமும் கூட இல்லற விவகாரங்களில் இருந்தபடி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். முதலாக காமத்தின் மீது வெற்றி பெற்று நிர்விகாரி ஆக வேண்டும். நேற்று இந்த தேவி தேவதைகளுக்கு முன்பாக நின்று நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரி, நாங்கள் விகாரிகள் என்று சொல்லிக்கொண்டும் இருந்தீர்கள். தம்மை விகாரிகளாக உணர்ந்து கொண்டிருந்தீர்கள். ஏனென்றால் விகாரத்தில் சென்று கொண்டிருந்தீர்கள். இப்போது நீங்களும் கூட இப்படிப்பட்ட நிர்விகாரிகளாக ஆக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். காமம், கோபம் முதலான விகாரங்கள் இருந்தது என்றால் தெய்வீக குணங்கள் என்று சொல்ல மாட்டோம். விகாரத்தில் செல்வது, கோபம் கொள்வது இவை அசுர குணங்களாகும். தேவதைகளிடம் பேராசை இருக்குமா என்ன? அங்கே 5 விகாரங்கள் இருப்பதில்லை. இது ராவணனின் உலகமாகும். ராவணனின் பிறவி திரேதா மற்றும் துவாபர் யுகத்தின் சங்கமத்தில் ஏற்படுகிறது. இந்த பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தின் சங்கமம் இருப்பது போல அதுவும் ஒரு சங்கமம் அல்லவா? இப்போது ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கிறது, நோய் இருக்கிறது. இது ராவண ராஜ்யம் என்றே அழைக்கப்படுகிறது. ராவணனை வருடந்தோறும் எரிக்கின்றன. வாம மார்க்கத்தில் செல்வதால் விகாரிகளாகி விடுகின்றன. இப்போது நீங்கள் விகாரமற்றவர் ஆக வேண்டும். இங்கேதான் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யார் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கின்றனரோ அப்படிப்பட்ட பலனை அனுபவிக்கின்றன. குழந்தைகள் இப்போது எந்த விகர்மமும், அதாவது பாவ கர்மங்களும் செய்யக்கூடாது. ஒருவர் ராஜா விகர்மாஜித், அதாவது விகாரத்தை வென்றவர். மற்றவர் ராஜா விக்ரமன், அதாவது விகாரி. இது விக்ரமனின் காலம், அதாவது ராவணனின் விகாரிகளின் காலமாக உள்ளது. இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. கல்பத்தின் ஆயுளை பற்றியும் யாருக்கும் தெரியாது. உண்மையில் தேவதைகள் விகர்மாஜித், அதாவது விகர்மங்களை வென்றவர்களாக இருப்பார்கள். 5000 வருடங்களில் 2500 வருடங்கள் ராஜா விக்ரமனுடையது. 2500 வருடங்கள் ராஜா விகர்மாஜித்தின் உடையதாகும். பாதி விக்ரமத்தின் உடையதாகும். அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள், ஆனால் எதுவும் தெரியாது. விகர்மாஜித்தின் காலம் 1ஆம் வருடத்திலிருந்து துவங்குகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். பின் 2500 வருடங்களுக்கு பிறகு விக்ரமனுடையது காலம் தொடங்குகிறது. இப்போது விக்ரமனின் காலம் முடிய போகிறது. மீண்டும் நீங்கள் விகர்மாஜித், அதாவது மகாராஜா மகாராணி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஆகிவிடும்போது விகர்மாஜித் காலம் தொடங்கிவிடும். இவை அனைத்தும் நீங்கள்தான் அறிகிறீர்கள். பிரம்மா ஏன் அமர்த்தப்பட்டுள்ளார் என்று உங்களை கேட்கின்றனர். அட, உங்களுக்கு இவரிடம் என்ன வேண்டியிருக்கின்றது? எங்களுக்கு படிப்பிப்பவர் இவர், பிரம்மா அல்ல. நாங்கள் சிவபாபாவிடம் படிக்கிறோம். இவரும் அவரிடம்தான் படிக்கிறார். படிப்பிப்பவரோ ஞானக்கடலாவார். அவர் விசித்திரமானவர், அதாவது உடல் அற்றவர். அவருக்கு சித்திரம், அதாவது உடல் இல்லை. அவர் நிராகாரர் என்றுதான் அழைக்கப்படுகிறார். அங்கே, அதாவது பரந்தாமத்தில் அனைத்து நிராகார ஆத்மாக்களும் இருக்கின்றன. பிறகு இங்கே வந்து சாகாரி, அதாவது உடலுடன் இருப்பவர் ஆகின்றனர். பரம்பிதா பரமாத்மாவை அனைவரும் நினைவு செய்கின்றனர். அவர் ஆத்மாக்களின் தந்தையாவார். லௌகீக தந்தையை பரம என்ற வார்த்தையில் கூறுவதில்லை. இவை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லவா? பள்ளி குழந்தைகள் படிப்பின் மீது கவனம் கொடுக்கின்றனர்.
ஏதாவது பதவியை அடையும் போது வக்கீலாக ஆன பிறகு படிப்பு நின்று விடுகிறது. வக்கீலாக ஆன பிறகு அவர் படிப்பை படிக்க மாட்டார், படிப்பு முடிந்து விடுகிறது. நீங்களும் தேவதைகளாகிவிட்டால் பிறகு படிக்க வேண்டிய அவசியமில்லை. தேவதைகளின் ராஜ்யம் 2500 வருடங்கள் நடக்கின்றன. இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிகிறீர்கள். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதையும் சிந்தனையில் வைக்க வேண்டும். படிக்க வைக்கவில்லை என்றால் ஆசிரியராக எப்படி ஆக முடியும்? நீங்கள் அனைவரும் ஆசிரியர்களாவீர்கள். ஆசிரியரின் குழந்தைகள் அல்லவா? எனவே நீங்களும் ஆசிரியராக வேண்டும். ஆக படிப்பிக்க எத்தனை ஆசிரியர்கள் தேவை? எப்படி தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கின்றாரோ அப்படி நீங்களும் ஆசிரியர் ஆவீர்கள். சத்குருவின் குழந்தைகள் சத்குரு ஆவீர்கள். அவர்கள் யாரும் சத்குரு அல்ல. அந்த குருவின் குழந்தைகள் குருவாக இருக்கின்றன. சத் என்றால் உண்மையானவர் என்று அர்த்தம். சத்தியமான கண்டம் அதாவது பாரதம் அழைக்கப்படுகிறது. இது பொய்யான கண்டமாகும். சத்தியமான கண்டத்தை பாபா தான் ஸ்தாபனை செய்கிறார். அவர் உண்மையான சாயி பாபா அதாவது இறை தந்தையாவார். உண்மையான தந்தை வருகிறார் என்ற போது போலிகளும் வெளிப்படுகின்றன. சத்தியத்தின் படகு ஆடலாம், புயல் வீசலாம், ஆனால் மூழ்காது என்ற பாடலும் உள்ளதல்லவா? மாயையின் புயல்கள் நிறைய வரும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அவற்றை கண்டு பயப்படக்கூடாது. மாயையின் புயல்கள் வீசும் என்று சந்நியாசிகள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். படகை எங்கே கரை சேர்ப்பது என்பதே அவர்களுக்கு தெரியாது. பக்தியால் சத்கதி ஏற்படுவதில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். கீழே தான் இறங்கியபடி செல்கின்றன. பகவான் வந்து பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறார் என்று சொல்கின்றனர். கண்டிப்பாக பக்தி செய்யத்தான் வேண்டியுள்ளது. நல்லது. பக்தியின் பலனாக பகவான் என்ன கொடுப்பார்? கண்டிப்பாக சத்கதியை கொடுப்பார் சொல்கிறார்கள். ஆனால் எப்போது எப்படி கொடுப்பார் என்பது தெரியாது. யாரிடமாவது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இது அநாதி காலம் தொட்டு நடந்து வருகிறது என்று சொல்லிவிடுவார்கள். பரம்பரையாக நடந்து வந்தது. ராவணனை எப்போது எரிக்க தொடங்கினார்கள்? பரம்பரையாக என்று சொல்வார்கள். நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் இவர்களுடைய ஞானம் புதுமையாக உள்ளது என்று சொல்வார்கள். கல்பத்திற்கு முன்பு புரிந்து கொண்டவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். பிரம்மாவின் விஷயத்தை விடுங்கள். சிவபாபாவின் ஜென்மமாகி இருக்கிறதல்லவா? அதை சிவராத்திரி என்று சொல்கின்றனர். என்னுடைய இந்த ஜென்மம் தெய்வீகமானது மற்றும் அலௌகிகமானது என்று தந்தை புரிய வைக்கிறார். இயற்கையாக மனிதர்கள் எடுப்பது போன்ற பிறவி கிடைப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கின்றனர், சரீரதாரிகள் ஆகின்றனர். நான் கர்ப்பத்தில் பிரவேசம் செய்வதில்லை. இந்த ஞானத்தை பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடலை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஞானக்கடல் என்று எந்த மனிதர்களுக்கும் சொல்லப்படுவதில்லை. இந்த மகிமை நிராகாரருடையது ஆகும். நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கின்றார், புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ராவணனின் ராஜ்யத்தில் நடிப்பை நடித்து தேகாபிமானம் மிக்கவர்களாக ஆகி கிடக்கின்றீர்கள். ஆத்மா அனைத்தும் செய்கிறது என்ற இந்த ஞானம் பறந்து போய்விட்டது. இவை கர்மேந்திரியங்கள் அல்லவா? நான் ஆத்மா. இவைகளின் மூலமாக கர்மங்களை செய்விக்கலாம், செய்விக்காமலும் இருக்கலாம். நிராகார உலகில் சரீரமின்றி அமர்ந்திருக்கின்றோம். இப்போது நீங்கள் தனது வீட்டையும் கூட தெரிந்து கொண்டீர்கள். பின் அவர்கள் வீட்டை அதாவது பிரம்ம தத்துவத்தை ஈஸ்வரனாக ஏற்றுக்கொள்கின்றன. பிரம்ம ஞானிகளாக தத்துவ ஞானிகளாக இருக்கின்றனர் அல்லவா? பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று சொல்கின்றனர். பிரம்மத்தில் வசிக்கப் போகிறோம் என்று சொன்னால் ஈஸ்வரன் வேறு என்றாகி விடுகிறது. இவர்களோ பிரம்ம தத்துவத்தையே ஈஸ்வரன் என்று கூறிவிடுகின்றன. இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. தந்தையை மறந்து விடுகின்றன. அந்த தந்தை உலகின் எஜமானர் ஆக்குகின்றார்.
அவரை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? ஏனென்றால் அவர்தான் சொர்க்கத்தை உருவாக்குபவர். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உத்தம புருஷர்களாக ஆகின்றீர்கள். தரம் தாழ்ந்த புருஷர்கள் உத்தமர்களின் முன்பாக தலை வணங்குகின்றன. ஆத்மாவை தான் புருஷ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆத்மா உயர்ந்த நிலை அடையும் போது புருஷ் உத்தமமாகிறது. அதாவது ஆத்மா உயர்ந்த நிலை அடையுது. தரம் தாழ்ந்த புருஷ், அதாவது ஆத்மா தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து வரும்போது தரம் தாழ்ந்த ஆத்மாவாக சொல்லப்படுகிறது. தரம் தாழ்ந்த ஆத்மா உயர்ந்த ஆத்மாவின் முன் தலை வணங்குகிறது. இந்த இடத்துல எது உயர்த்துது அப்படின்னா ஆத்மாவை உயர்த்தக்கூடியது தூய்மை ஆகும். தேவதைகளின் கோவில்களில் சென்று எவ்வளவு மகிமை பாடுகின்றன. நாம் தான் தேவதைகள் ஆகிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இதுவும் மிகவும் பழமையான விஷயமே ஆகும். விராட ரூபத்தை பற்றியும் கூட சொல்லி இருக்கின்றனர். விராட சக்கரமல்லவா? அவர்கள் வெறுமனே பாடுகின்றன. பிராமண, தேவதா, சத்ரிய, லக்ஷ்மி நாராயணன் முதலியவர்களின் படங்கள் இருக்கின்றன அல்லவா? தந்தை வந்து அனைத்தையும் சரிப்படுத்துகிறார். உங்களையும் கூட சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் பிறவிகளாக நீங்கள் செய்து கொண்டு வந்த அனைத்தும் தவறாகும். அதனால் தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். இப்போது இருப்பதே சரியற்ற உலகம். இதில் துக்கமே துக்கம்தான் உள்ளது. ஏனென்றால் ராவண ராஜ்யமாக உள்ளது. அனைவரும் விகாரிகளாக உள்ளன. ராவணனின் ராஜ்யம் சரியற்றது. ராமனின் ராஜ்யம் சரியானது ஆகும். இது கலியுகம், அது சத்யுகம். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமல்லவா? இவர், அதாவது சிவபாபா, சாஸ்திரங்களை எடுத்து எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? தனது ஞானத்தை தான் கொடுத்தார். படைப்பை பற்றியும் புரிய வைத்தார். அவருடைய புத்தியில் சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அவற்றை படித்து பிறருக்கும் கூறுகின்றன. ஆக அனைவருடைய சுகத்தின் வள்ளல் ஒரு சிவபாபா ஆவார். அவரே உயர்விலும் உயர்வான தந்தையாவார். அவர் பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கண்டிப்பாக எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை தருகிறார். 5000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள். இப்போது நரகவாசியாக இருக்கின்றீர்கள். தந்தை ராமன் என்று சொல்லப்படுகின்றார். சீதையை களவு கொடுத்த ராமன் அல்ல. அவர் ஏதும் சத்கதி வழங்கும் வள்ளல் அல்ல. அந்த ராமன் ராஜாவாக இருந்தார். மகாராஜாவாக கூட இருக்கவில்லை. மகாராஜா மற்றும் ராஜாவின் ரகசியம் கூட புரிய வைத்திருக்கின்றார். அவர் 16 கலைகள், இவர் 14 கலைகள். ராவண ராஜ்யத்தில் ராஜாக்கள், மகாராஜாக்கள் இருக்கின்றன. அவர்கள் மிகவும் செல்வந்தர்கள். இவர்கள் குறைவான செல்வந்தர்கள். அவர்களை ஒருபோதும் சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர் என்று கூற மாட்டோம். இவர்களில் செல்வந்தராக இருப்பவருக்கு மகாராஜாவின் பதவி கிடைக்கிறது. குறைவான செல்வந்தருக்கு ராஜாவின் பதவி கிடைக்கிறது. இப்போதோ பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம் உள்ளது. கவனித்துக் கொள்பவர்கள் யாரும் இல்லை. பிரஜைகள் ராஜாவை அன்னதாதா என்று புரிந்து கொண்டுள்ளனர். இப்போது அவர்களும் போய்விட்டனர். மீதி இருக்கும் பிரஜைகளின் நிலையை பாருங்கள், என்னவாக இருக்கிறது? சண்டை சச்சரவுகள் எவ்வளவு நடக்கிறது? இப்போது உங்கள் புத்தியில் முதலிலிருந்து கடைசி வரையிலான அனைத்து ஞானமும் உள்ளது. படைக்கக்கூடிய அப்பா இப்போது நடைமுறையில் இருக்கின்றார். அவருடைய கதை பிறகு பக்தி மார்க்கத்தில் உருவாகிறது. இப்போது நீங்களும் கூட நடைமுறையில் இருக்கின்றீர்கள். அரை கல்ப காலம் நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். பிறகு பின்னாளில் கதையாகிவிடும். படங்கள் இருக்கின்றன. இவர்கள் எப்போது ராஜ்யம் செய்தனர் என்று யாரிடமாவது கேளுங்கள். லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். சந்நியாசிகள் துறவற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தூய்மையான இல்லற ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள். பிறகு தூய்மையற்ற இல்லற ஆசிரமத்தில் செல்ல வேண்டும். சொர்க்கத்தின் சுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது.
துறவற மார்க்கத்தவர்கள் ஒருபோதும் இல்லற மார்க்கத்தை பற்றி கற்றுத்தர முடியாது. முன்னர் காட்டில் வசித்து கொண்டிருந்தனர். அவர்களுக்குள் சக்தி இருந்தது. காட்டிலேயே அவர்களுக்கு உணவை அனுப்பி கொண்டிருந்தனர். இப்போது அந்த சக்தியே இல்லை. அங்கே ராஜ்யம் செய்யும் அளவு உங்களுக்கு சக்தி இருந்தது போல் இப்போது எங்கே இருக்கிறது? அப்படி இருந்தவர்கள்தானே நீங்கள். இப்போது அந்த சக்தி இல்லை. பாரதவாசிகளின் உண்மையான தர்மம் இருந்தது. அது இப்போது இல்லை, அதர்மமாகிவிட்டது. நான் வந்து தர்மத்தை ஸ்தாபனையும் அதர்மத்தின் விநாசத்தையும் செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அதர்மமானவர்களை தர்மத்தில் கொண்டு வருகின்றேன். மிகுந்திருப்பவர்கள் விநாசமாகி விடுவார்கள் என்றாலும் கூட அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்லப்படுகிறார். எப்போது துக்கம் நிறைந்தவர்களாக ஆகின்றார்களோ அப்போது சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றார். இதுவும் கூட அனாதியாக உருவாக்கப்பட்ட விளையாட்டு ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உத்தம புருஷர் ஆவதற்காக ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். சத்தியமான தந்தை கிடைத்து விட்டார் எனும்போது எந்த சத்தியமற்ற சரியற்ற காரியம் செய்யக்கூடாது. 2. மாயையின் புயல் காற்றுகளால் பயப்படக்கூடாது. சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம், ஆனால் மூழ்கிவிடாது என்பது எப்போதும் நினைவிருக்க வேண்டும். சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகி அனைவரின் படகையும் கரை சேர்க்க வேண்டும். வரதானம். சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது வெற்றி பெற்றுவிடக்கூடிய பிரயோகி ஆத்மா ஆவீர்களாக. சாதனங்கள் இருக்கையிலும் சாதனங்களை பிரயோகத்தில் எடுத்து வருகையிலும் யோகத்தின் ஸ்திதி நிலைகுலைந்து போய் விடக்கூடாது. யோகியாக இருந்து பிரயோகம் செய்வது, இதற்குத்தான் ஞாரா, அதாவது விலகி இருப்பது என்று கூறுவார்கள். சாதனங்கள் இருக்கையிலும் பெயரளவில் பற்றற்ற ரூபத்திலிருந்து பிரயோகம் செய்யுங்கள். இச்சை, அதாவது விருப்பம் இருந்தது என்றால் அந்த இச்சையானது அச்சா, அதாவது நல்லவராக ஆகவிடாது. உழைப்பு செய்வதிலேயே காலம் கழிந்து போய்விடும். அந்த நேரத்தில் நீங்கள் சாதனையில் இருப்பதற்காக முயற்சி செய்வீர்கள். மேலும் சாதனங்கள் தன் பக்கம் கவர்ந்திழுக்கும். எனவே பிரயோகி ஆத்மா ஆகி சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது, அதாவது இயற்கை மீது வெற்றி அடைபவர் ஆகுங்கள். ஸ்லோகன். சுயம் சந்தோஷமாக இருந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதே சந்துஷ்டமணி, அதாவது திருப்திமணியாக ஆவதாகும். ஓம் சாந்தி.